காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சொன்னீங்களே சாரு, பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னீங்களே சாரு, இப்ப என்ன ஆச்சு சாரு அப்படின்ற அந்த முழக்கம் தமிழ்நாட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மாணவர்கள் மீது அவ்வளவு ஒடுக்குமுறை கட்டவிழ்த்துவிடப்பட்டிருக்கிறது. எஸ்எஃப்ஐ, டைஃபி, ஏஎஸ்எஃப், ஏஒஎஃப் மாணவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறை கட்டவிழ்த்துவிடப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் இந்த அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக நேற்று எல்லா விவகாரங்களும் டெல்லியில சிஜேபி புரோட்டஸ்ட் வாபஸ் அறிவிச்சதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுடைய டிஐபிஆர் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் வர்றாரு, வந்து நின்னு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாராம். 5 நாளா எஸ்எஃப்ஐ டைஃபையும் போட்டு அடின்னு அடிச்சு எலும்ப முறிச்சு ஆஸ்பத்திரியில போட்டுட்டு இங்க ஆதரவு தெரிவிக்கிறேன்னு உட்கார்றாங்க. டிபேட்ல போய் இது எப்படிங்க தகுதியை பரிசோதிப்பீங்க? 2 பேர் வேற சிலபஸ்ல படிச்சவங்க எப்படிங்க தகுதியை பரிசோதிப்பீங்கன்னு கேட்டா, கேபிடேஷன் ஃபீஸ் ஒழிக்கிறோம். கேபிடேஷன் ஃபீஸ் வாங்கினவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்த? எத்தனை பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? கேபிடேஷன் ஃபீஸ் வாங்குறத ஒழிச்சோம்னு சொன்னேல, வாங்கிட்டு இருந்தவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்த? அது இல்ல உன்னுடைய நோக்கம். இப்ப கோச்சிங் மாஃபியா இருக்கே, அடுத்து என்ன பண்ணுவோம்? கோச்சிங் மாஃபியா தடுப்பு சட்டம்னு ஒன்னு கொண்டு பீரோல வச்சு பூட்டிடுவியா? கையில புக்கோட வந்த உடனே தோழர் டிஸ்க்ளைமரை தனியா ஒருக்க வேற போட்டு காட்டுறாரு. 3 நிமிஷத்துல முடிச்சிருங்கன்னு. சுருக்கமாவே முடிச்சிடறேன். வரும்போது கோஷங்கள் எல்லாம் கேட்டு கொண்டிருந்த போது, கோஷங்கள் போட்டு கொண்டிருந்த போது ஒரு கோஷம் கேட்டது, பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னீர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் டெம்ப்ளேட் ஞாபகம் வந்துருச்சு. சொன்னீங்களே சாரு, பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னீங்களே சாரு, இப்ப என்ன ஆச்சு சாரு அப்படின்ற அந்த முழக்கம் தமிழ்நாட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய இன்றைய சூழல் எப்படி இருக்கிறது என்பதிலிருந்து நாம் இந்த பிரச்சனையை அடுத்து என்னவாக முன்னெடுக்க போகிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த நீட் தேர்வு கொண்டு வரப்பட்ட முறை எப்படிப்பட்ட முறை என்பது பற்றி விரிவாக நாம் விவாதிக்க வேண்டும் என்றாலும் கூட சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு நோட்டிபிகேஷன் மூலமாக கொண்டு வரப்பட்டது இந்த நீட். இந்த நீட்டை நடத்துவதற்காக என்டிஏ என்று ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அது சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல உருவாக்கப்பட்ட ஒரு தனி கம்பெனி. ஒரு சர்க்குலர், இந்த 2 மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த தேர்வு. ஆனால் இந்த தேர்வு எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால், சமீபத்தில் மே மாதம் ஒரு ஃப்ரண்ட்லைனில் ஒரு கட்டுரை வந்திருந்தது. அதுல டெல்லி யூனிவர்சிட்டியை சேர்ந்த முன்னாள் டீன் அனிதா ராம்பால் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹை பிரஷர், அதிக அழுத்தத்தையும் மிகுந்த சமத்துவமற்ற தன்மையையும் கோச்சிங்குக்கு காசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ளவர்களுக்கு மட்டுமே நன்மை செய்வதையுமே நீட் நோக்கமாக வைத்திருக்கிறது அப்படின்னு 2026 மே மாசத்தில் டெல்லி யூனிவர்சிட்டியை சேர்ந்த கல்வியியல் முன்னாள் பேராசிரியர் ஒரு டீனு இதை பேட்டியாக கொடுத்திருக்கிறார்கள். இதைத்தான் தமிழ்நாடு 2021ஆம் ஆண்டு ஏகே ராஜன் அவர்களுடைய பெயரால் ஒரு கமிட்டி அமைத்து, அந்த கமிட்டியின் மூலமாக ஆய்வு செய்து எப்படியெல்லாம் நீட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களை வஞ்சிக்கிறது என்பது பற்றி எழுதியிருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய இந்த ஆய்வு தகவல்கள் ரொம்ப முக்கியமான தகவல்கள். இதற்கு முன்பிருந்த திமுக அரசு இந்த ஆவணத்தை ஆங்கிலத்தில் மட்டும் வெளியிடவில்லை, தமிழில் மட்டும் வெளியிடவில்லை, பல்வேறு இந்திய மாநில மொழிகளுக்கு மொழிபெயர்த்து அந்தந்த மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஹிந்தியிலும் அது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் தயவு செய்து தோழர்களிடம் கேட்டுக்கொள்வது, ஹிந்தியில் அனுப்பப்பட்ட அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை தொகுத்து டெல்லியிலே இருக்கக்கூடிய தோழர்களுக்கு அனுப்புங்கள். தமிழ்நாடு பேன் நீட் என்று கேட்கிறது. ஆனால் டெல்லி அரசு என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்றால், காக்ரோச்சுகளின் போராட்டத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தீர்வளிக்கிறேன் என்ற பெயரில் நீட்டை மேலும் ஒரு படி கூர்மையானதாக மாற்றுவதற்காக இப்போது புதிய மசோதா ஒன்றை டெல்லியில் நாளைக்கு நாடாளுமன்றத்தில் டேபிள் பண்ண போறதாக தகவல் வருகிறது. நீட்ன்ற இந்த சட்டத்தை இவனுக்கு நாடாளுமன்றம் மூலமா கொண்டு வரல, என்டிஏவே நாடாளுமன்றம் மூலமா கொண்டு வரல. ஆனா இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய தேர்வுகளில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை தடுக்கிற சட்டத்தை திருத்தி அதன் மூலமா இதை ஒழிக்க போறாங்களாம். இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது வர்ற வழியில தான் தோழர் ஒருத்தர் சொன்னாரு, இது ஏற்கனவே இருக்கிற சட்டம் தான் தேர்வுகளில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை களையிறதுக்கு. ஆனா இதுவரை அதன்படி யாராவது ஒருவராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறாரான இல்லை. இனிமேலும் தண்டிக்கப்பட போகிறார்களானா யாரும் தண்டிக்கப்பட போவதும் கிடையாது. இது ஒரு ஏமாற்று வேலை, ஒரு போலியான தன்மையை இந்த அரசு முன்னெடுத்திருக்கிறது. இதை தமிழ்நாடு தொடர்ந்து போராடி தொடர்ந்து கண்டிக்க வேண்டும். அப்படி தொடர்ந்து போராடி தொடர்ந்து கண்டிக்க நாம் தவறிவிட்டால் இன்னும் பல ஆண்டுகள் நம்மை பின்னோக்கி இழுத்து விடுவார்கள். ஏகே ராஜன் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், நீட் என்பது வெறுமன மாணவர்களுடைய தரத்தை பரிசோதிப்பதாக மட்டும் இல்லை. தரத்தை பரிசோதிக்க வேண்டும் என்றால் சம கோட்டில் நிற்கின்ற ஒருவனை தரவரிசைப்படுத்தலாம். வெவ்வேறு சிலபஸ்ல படிக்கிற வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களை எப்படி தரவரிசைப்படுத்த முடியும்?
அப்படி தரவரிசைப்படுத்தினால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவிநாசி தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் கோகிலாமணி அவர்கள் வந்திருக்கிறார், மருத்துவர் கோகிலாமணி வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மருத்துவரை இந்த இந்தியாவால் உருவாக்கி காட்ட முடிந்ததா? தமிழ்நாடு உருவாக்கி காட்டி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பெரியார் மண் அவரை உருவாக்கி காட்டி இருக்கிறது. இப்படிப்பட்ட மருத்துவர்கள் இந்தியாவில் வேற எந்த பகுதியிலும் உங்களால் பார்க்க முடியாது. அவருடைய குடும்ப பின்னணியை கேட்டு பாருங்கள். அவருடைய குடும்ப பின்னணி என்ன? அவங்க அப்பா எளிமையான ஒரு தொழிலாளி. அப்படி ஒரு தொழிலாளியின் வீட்டில் பிறந்த மகள் இன்றைக்கு மருத்துவம் முடித்திருக்கிறார் என்றால், அடுத்து முதுகலை படிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றால், இதுவெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. இப்படிப்பட்ட வரலாறு இருக்கின்ற காரணத்தால் அனிதாக்களை இழந்தது. வர்ற வழியில மே 17 இயக்கத்தினுடைய போஸ்டர்ல அனிதாவினுடைய முகத்தை பார்த்தேன். பார்த்தவுடன் கண்கள் கலங்குகின்றன. அப்படி ஒரு மகளை நாம் பறிகொடுத்து விட்டோமே என்று. ஆனால் எந்த கூச்சமும் இல்லாமல் இப்படிப்பட்ட பலிகளை இன்னும் அதிகமாக கேட்டுக்கொண்டு பலிபீடத்தில் மோடி அரசு இன்னும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பலிபீடத்திற்கு ஆட்களை சேர்ப்பதற்கு சங் பரிவார கும்பல் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாவேக அரசு எதற்காக அந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது என்று புரியவில்லை. மாணவர்கள் மீது அவ்வளவு ஒடுக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. எஸ்எஃப்ஐ, டைஃபி, ஏஎஸ்எஃப், ஏஒஎஃப் மாணவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் இந்த அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக நேற்று எல்லா விவகாரங்களும் டெல்லியில சிஜேபி புரோட்டஸ்ட் வாபஸ் அறிவித்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய டிஐபிஆர் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் வர்றாரு. வந்து நின்று அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாராம். 5 நாளா எஸ்எஃப்ஐ டைஃபையும் போட்டு அடின்னு அடிச்சு எலும்பை முறிச்சு ஆஸ்பத்திரியில் போட்டுட்டு இங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னு உட்கார்றாங்க. ஆனா இது எல்லாமே போராட்டங்களை வெவ்வேறு திசைக்கு திசை திருப்பதாகவே இருக்கிறது. நம்முடைய பிரச்சனை நீட் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த நீட்டை வைத்து தகுதியை டெஸ்ட் பண்றீங்களான்னு கேட்டா இல்ல கேபிடேஷன் ஃபீஸை நாங்க கட் பண்றோம். கேபிடேஷன் ஃபீஸை கட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா இல்ல நாங்க ஒரே தேர்வா நடத்துறோம், நிறைய தேர்வுகள் இருக்கு, அதனால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏதாவது ஒரு நோக்கம் சொல்றா? இந்த நீட்ன்ற எக்ஸாம் பெற்றதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் சொல்றா? எத்தனை நோக்கம்டா? எத்தனைடா மாத்தி மாத்தி பேசுவேன்? டிபேட்ல போய் இது எப்படிங்க தகுதியை பரிசோதிப்பீங்க? 2 பேர் வேற வேற சிலபஸ்ல படிச்சவங்க எப்படிங்க தகுதியை பரிசோதிப்பீங்கன்னு கேட்டா கேபிடேஷன் ஃபீஸை ஒழிக்கிறோம். கேபிடேஷன் ஃபீஸ் வாங்கினவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்த? எத்தனை பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? கேபிடேஷன் ஃபீஸ் வாங்குறத ஒழிச்சோம்னு சொன்னேல, வாங்கிட்டு இருந்தவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்த? அது இல்ல உன்னுடைய நோக்கம். இப்ப கோச்சிங் மாஃபியான்னு இருக்கே, அடுத்து என்ன பண்ணுவோம்? கோச்சிங் மாஃபியா தடுப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து பீரோல வச்சு பூட்டிடுவியா? இப்படி சட்டமாக போட்டு பீரோல வச்சு பூட்டிட்டு இருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனை எழுதி பீரோல வச்சு பூட்டி தானே வச்சிருக்கானுங்க. இல்லைன்னா போராடுவதற்கான உரிமை கேட்டு ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழல்ல நாடு மாறி இருக்கிறது என்றால் மிகுந்த மோசமான நிலைக்கு நம்மை தள்ள பார்க்கிறார்கள். இந்த முழக்கங்களில் ரொம்ப முக்கியமான முழக்கமாக நாம் பார்த்தது 1950களிலேயே அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தத்தை செய்வித்த மாநிலம் இந்த மாநிலம். இந்த நாட்டை சரியான வழிக்கு திருப்புவதற்கு தமிழ்நாடு தொடர்ந்து போராட வேண்டும். அதற்கு இது போன்ற அமைப்புகளின் மூலமாக அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் முன்னணியில் நின்று அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். 2010ஆம் ஆண்டு தொடங்கி ஏறத்தாழ 16 ஆண்டுகளாக இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவ கல்விக்கான அகில இந்திய அளவிலான பொதுத் தேர்வு என்று அறிவிக்கப்பட்டது தொடங்கி அந்த CMET என்கிற பெயர் பிறகு நீட்டாக மாறி பிறகு அது எல்லோர் தலையிலேயும் திணிக்கப்பட்ட காலம் தொடங்கி இந்த தேர்வு அவசியமற்றது என்பதை சட்டத்தின் வாயிலாக உறுதிப்படுத்தியும் பிறகு தமிழ்நாடு அரசுடைய சட்டத்தை மீறக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்த போது அதை எதிர்த்து தொடர்ச்சியாக 4 முறை சட்டங்களை நிறைவேற்றி அனுப்பி இன்றைக்கும் நீதிமன்றங்களிலும் நீதிமன்றங்களிலும் சட்டமன்றத்திலும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய போராட்டம் நெடுங்காலம் நடந்ததற்கு பிறகுதான் இந்த தேர்வினால் ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக வடநாடு உணரத் தொடங்கியது. அதிலேயும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற தெளிவு பிற மாநிலங்களுக்கு இருக்கிறது என்று எவராலும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருப்பதை போல நீட் எதிர்ப்புக்கான சட்டங்கள் வேறு எந்த மாநிலத்திலும் நிறைவேற்றப்பட்டதில்லை. மருத்துவ கல்வியை பறிக்கக்கூடிய இந்த கொடுமையான நீட் தேர்வினை எதிர்ப்பதற்கான அடிப்படை நம்முடைய தந்தை பெரியார் மண் என்கிற அந்த பெருமையோடு
தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் சமூக நீதியாளர்களும் ஊட்டியிருக்கிற அந்த உணர்வின் காரணமாக எது பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ளுகிற பக்குவம் அறிவு தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் நீட் தேர்வை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஒன்றிய அரசு கேளா காதாக இந்த பிரச்சனையிலே தொடர்ச்சியாக நம்மை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சட்டங்களுக்கு மதிப்பு தர மறுக்கிறது. ஆளுநர்கள் மூலமாக அதனை ஏற்பதற்கு மறுக்கிறது. அருமை தோழர்களே, தமிழ்நாட்டிலேயே 1985ஆம் ஆண்டு மாநில அளவிலான மருத்துவ கல்விக்கும் பொறியியல் கல்விக்கும் நுழைவுத் தேர்வு கொண்டு வரப்பட்ட போது அதற்கு எதிரான போராட்டம் தொடர்ச்சியாக 21 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு 21 ஆண்டு காலம் போராடி 2006இல் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்களுடைய ஆட்சி காலத்திலே அதை நாம் மாற்றி காட்டினோம். அந்த நீண்ட நெடிய போராட்டத்தின் விளைவாகத்தான் இடையிலே சில காலம் ஏறத்தாழ 10 ஆண்டுகள் நம்முடைய பிள்ளைகள் இந்த நுழைவுத் தேர்வு என்கிற கொடுமை இல்லாமல் படிக்க தொடங்கினார்கள். மருத்துவ கல்வியை பறிப்பது என்பது இன்று நேற்றல்ல. நம்மை அந்த துறையிலே நுழையக்கூடாது என்கிற முயற்சி 1920களிலே தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது 1966 மதிப்பெண்களை அடிப்படை மதிப்பெண்களை கூட்டுவதன் வாயிலாக தடுப்பதற்கு முயற்சித்தார்கள். நுழைவுத் தேர்வை கொண்டு வருவதன் வாயிலாக தடுப்பதற்கு முயற்சித்தார்கள். சிபிஎஸ்இக்கு மாநில பாடத்திட்டத்தினுடைய தேர்வு முடிந்து ரிசல்ட் வந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு சிபிஎஸ்இ மதிப்பெண்களை வெளியிட்டு அந்த மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்களை வழங்கி அதன் மூலமாக நம்முடைய மாணவர்களுடைய கல்வி கனவை சிதைப்பதற்கு திட்டமிட்டார்கள். பல்வேறு கட்டங்களாக படிப்படியாக அவர்கள் நம்மை மருத்துவ கல்வியிலே இருந்து விலக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம் என்பதை நம்முடைய குரல் தொடர்ச்சியாக போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த போராட்டத்தின் வெற்றியின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறது. இப்போதும் அதைத்தான் இந்தியா எதிர்பார்க்கிறது. நாம் அந்த போராட்டத்தினுடைய அடிப்படை வேரை வெட்ட வேண்டும், அந்த பிரச்சனையினுடைய அடிப்படை வேரை வெட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருக்கிறோம். கிளைகளை வெட்டினால் போதும், இலைகளை பறித்து போட்டால் போதும் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை மிக தெளிவாக எடுத்துக்காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்தியா முழுக்க நாங்கள் போராடி வெற்றி பெற்று விட்டோம் என்று ஓய்ந்து போயிருக்கிற சூழலில் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த பேரணி எடுத்து சொல்லி இருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக, ஒரு மடை மாற்றலாக தர்மேந்திர பிரதானின் பதவி விலகலோடு முடித்து விட்டோம், ஒரு பெரிய வெற்றி கிடைத்து விட்டது என்று மாணவர்கள் மத்தியிலே ஒரு பரப்புரையை ஏற்படுத்தி நீட் எதிர்ப்பு என்கிற பெரிய எரிமலையை அணைத்து விடலாம் என்று முயற்சிக்கிறார்கள். ஒருபோதும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த எரிமலை அணையாது, ஓயாது. நீட் தேர்வு முற்றிலும் ஒழிக்கப்படுகிற வரை, நீட்டை போன்ற அனைத்து தகுதி தேர்வுகளும் நுழைவுத் தேர்வுகளும் ஒழிக்கப்படுகிற வரை இந்த போராட்டம் ஓயாது. அனைத்து இயக்கங்களும், அனைத்து கட்சிகளும், கட்சி சாராத தோழர்களும் இந்த போராட்டத்திலே ஒன்றிணைந்து வெற்றியை பெறுவோம் என்பதை உறுதியாக தெரிவித்து மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பொருத்தமான ஒரு காலத்தில் ஒருங்கிணைத்திருக்கிற தமிழ்நாடு இளைஞர்கள் மாணவர்கள் கூட்டமைப்பு பொறுப்பாளர்களுக்கும் பங்கேற்றிருக்கிற அனைத்து இயக்கங்களுடைய பொறுப்பாளர்களுக்கும் தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.